ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் டிவிகே கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் கரூர் செல்வதில் இருந்து பின்வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எப்போது கரூர் போக போகிறாங்க, விஜய் சார் எடுத்துள்ள அதிரடியான முடிவு என்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற கோர்ட்டில் டிவிகே கட்சிக்கு ஆதரவாகத்தான் அமைந்திருந்தது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் 2026 டிவிகே மற்றும் டிஎம்கே இந்த இரண்டு கட்சியில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, டிவிகே கட்சியில் நிறைய புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ இரண்டாம் கட்ட தலைவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனி ஆளாக தற்பொழுது விஜய் சார் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் வரும் திங்கட்கிழமை, அதாவது அக்டோபர் 13 அல்லது 14ஆம் தேதி கரூர் செல்ல விஜய் சாருக்கு அனுமதி அளிச்சிருந்தாங்க. அதில் தற்பொழுது ஒரு புதிய மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்குது. அதாவது 13 அல்லது 14ஆம் தேதியை தவிர்த்து ஒரு சில காரணங்களால தேதியை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் செஞ்சிருக்கிறாங்களாம். அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜய் சார் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுவும் நேரடியாக வீட்டில் சந்திக்க அனுமதி வந்து கொடுக்கலையாம். தனியார் மண்டபத்தில் வரவழைத்து அங்கேதான் சந்திக்க வேண்டும் அப்படின்னு போலீசார் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மீடியா தொண்டர்கள் அனைவருக்குமே அனுமதி வந்து கிடையாதாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாம அக்டோபர் 13 அல்லது 14ஆம் தேதி தவிர்த்து தற்போது 17ஆம் தேதி விஜய் சார் கரூர் போவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் கன்ஃபார்மாக சொல்லல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா. இன்னைக்கு அப்டேட் வர நேர சான்ஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.